வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கும் பாலம் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். உலகத்தில் தோன்றின அத்தனை ஆன்மீகங்களும் இறைநிலையிலிருந்து தான் எல்லாம் வந்தது, அதுவே தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இறைநிலைனா என்ன, அது எப்படி இந்த பரிணமித்து இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. இப்போ பாரதியாரே சொல்கிறார் பாருங்களேன், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அப்போ காக்கைக்கும் குருவிக்கும் கடலுக்கும் மலைக்கும் எனக்கு எப்படிங்க கனெக்ஷன் வந்ததுன்றது அவர் சொல்கிறாரா? இல்லை. அதை விட இன்னொரு கவியில், உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்றுண்டு என்பதனை தெய்வம் என்பார் வேதியே. அப்போ எனக்கு உள்ளாரையும் எனக்கு வெளியே இருக்கிறது தெய்வனா, அது எப்படி அப்படின்றதும் அதில் விளக்கம் இல்லை. இதே மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். அப்போ புல்லிருந்து புழுவிலிருந்து பறவையிலிருந்து பாம்பாகி கல்லாய் மனிதராய் எப்படி வந்தீங்கன்றது பரிணாம வளர்ச்சியை சொல்கிறத தவிர எப்படின்னு சொல்லலை. இதே நாமக்கல் கவிஞர் ஒரு சினிமா பாடலில் சொல்லுவார், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல கண்ணீர் படுவன அவை என்ன, பேரடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, ஆரிதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாவோ அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது, மண்ணீர் போட்டது விதையொன்று மரம் செடி யாவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமன்றோ, எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை ஊர்வன பரப்பன பார், எத்தனை பூச்சிகள் புழு வகைகள் எண்ணத்தொலையா செடி கொடிகள், எத்தனை நிறங்கள் உருவங்கள், எல்லாவற்றையும் எண்ணுங்கால் அத்தனையும் தர ஒரு கர்த்தன், யாரோ இங்கோ இருப்பது மெய்யின்னு ஒரு நாமக்கல் கவிஞர் அவர் பாடலில் சொல்கிறார். இதுக்கு ஒரு படி மேலே போய் திருமூலர் சொல்கிறாரு, உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்று மாய பிராணை குருவன்றி யாவர்க்கும் கூட பண்ணாது. அப்போ உருவம் கிடையாது, அதுக்கு கருவும் கிடையாது, அப்போ பிரபஞ்சத்தை எப்படி தோற்றுவிச்சதுன்று அதுலேயும் அவர் விளக்கம் இல்லை. இப்போ சினிமா பாடலில் சொல்லுவாங்க, வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே எல்லை அவனுக்கும் தந்தை இல்லை. அப்போ அது ஒரு அனாதின்னு அவர் கவிஞர் சொல்கிறார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் இறை செய்யும் அதிகாரமே. இன்னொரு பாடலில் சினிமா பாடலில் வருவாங்க, பூச்சியத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு ராஜ்யத்தை காண்டு கொண்டிருப்பான், அவன்தான் இறைவன் சினிமா பாடலில் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர யார் இறைவன் இறைவன் என்பதுக்கு விளக்கம் இல்லை. அதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த தோன்றிய உயிரினங்கள் எப்படி வந்ததுன்றதுக்கு விளக்கம் இல்லை. இதுக்கு இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, இப்போ ஒயரை நீங்கள் பாருங்கள், ஒயரை கோள்கள் நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாம் போய் எங்கே முடியுது?
அப்போ அந்த பிரபஞ்சத்தில் அந்த மில்கி கேலக்சியில் கடந்து போனீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன இதுங்க? சுத்த வெளி. சுத்த வெளினா என்னது? ஒன்றும் இல்லை. இப்போ சயின்ஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு கம்பேரிட்டிவாக நீங்கள் எல்லையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லையற்றது அனாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தாய் தந்தையும் கிடையாது. அப்போ அனாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல் வழக்கில் என்ன சொல்லுவாங்க? யார் ஒன்றாலும் எந்த பேர் ஒன்றாலும் வச்சு கூப்பிடுவாங்க. அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆள்வான் அவன்தான் இறைவன் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த அனாதை சுத்த வெளி ஒன்றும் இல்லாததில் இருப்பு இயக்கம் இருக்குது, எல்லையற்ற ஆற்றலும் பேரறிவும் அதுக்குள்ளாரையே இன்ஹரண்ட்டாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை தன்னுடைய 84வது வயதில் 1995 ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இறைநிலை தன் இறுக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகள். அந்த இறைத்துகள் எனும் தூசு கூடிய தொகுப்பு தான் விண்ணு. விண் கூட்டம் ஐம்பூதம் நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக விண்கரைய அக்கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தமாச்சு மறைபொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் அழுத்த முதல் ஐந்தும் முடிவு நிலை மனமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபஞ்ச தன்மாற்றத்தையே அவர் சொல்லியிருக்கார். எப்படின்னா, சுத்த வெளிக்கு உள்ள சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் தன்னிறக்கத்தாலையும் நொறுங்கி துகளானது இறைத்துகள். அந்த இறைத்துகளுடைய கூட்டு சேர்க்கையால் வந்தது விண்ணு. அந்த விண்ணு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அதிலேருந்து வெளியேறி சுத்த வெளியில் உரசி தோன்றியது காந்தம். அந்த காந்தம் வெளியெழுத்த விளைவாக கடைசியில் என்ன ஆகுது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதுவே கரைஞ்சி சுத்த வெளியோட கரைஞ்சிடுது. அந்த நுண்துகளில் அந்த காந்தத்தில் அழுத்தம் ஒளி சுவை மனன்னு வருது. இந்த விண்ணுடைய தொகுப்புக்கு ஏற்ப இந்த பஞ்சபூதங்களும் உருவாகுது, கோள்கள் நட்சத்திரங்கள் உருவாகுது, ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த பிரம்மனான பாடலில் அவங்க 30/12/2002 அவங்க இதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காந்தம் சொல்கிறேன் இல்லைங்களா, காந்தத்துக்கு 2 பண்புகள் இருக்குது. ஒன்று ஈர்ப்பு ஆற்றல், இன்னொன்று விளக்கு ஆற்றல், அதாவது அன்பு, கருணை. இந்த 2 பண்புகளுக்கு மூலம் எதுனா இறைநிலை. எதிலிருந்து எது வந்ததுன்னா காந்தத்துக்கு மூலமாகிய பரம்பொருள் தான் வந்தது. அந்த பரம்பொருளுக்கு பல வார்த்தைகள் சொல்லுவாங்க. கடவுளுக்கு 1000 நாமங்கள் இருக்கலாம், அதான் அது அனாதின்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனால் 1000 தெய்வங்கள் இருக்குதா? There may be a second word to name the God, but there is no second God to worship. இதே அப்பர் சொல்லுவார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லோனும் கொட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அவனுக்கு ஒரு உருவமும் இல்லை, ஒரு பெயரும் இல்லை, 1000 நாமத்தால் நம்ம பாடுறோம். அதிலே ஒரு நாமந்தான் என்னதுங்க? ஏகாந்தன். ஏகாந்தன்ற சொல்லுக்கு பொருள் என்னங்க? ஏக் ப்ளஸ் காந்தன். ஏகாந்தன்னா காந்தத்திற்கு 2 பண்புகள், ஏகாந்தத்திற்கு ஒரே பண்பு. அந்த ஒரு பண்புனா ஈர்ப்பு, அன்பே சிவம், அன்பே கடவுள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது. இந்த ஒற்றை பண்பு தான் எழுச்சி பெற்று விளக்கும் எதிரலையாக திரும்பும்போது அதை கருணையினும் விளக்கு சக்தின்னு சொல்கிறோம். இதே இன்னொரு சினிமா பாடலில், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம்னு சொல்லுவாங்க.
இப்போ எனக்கு ஆசை வர்றதுக்கும் கோபம் வர்றதுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் என்ன காரணம், அதை எப்படி நான் சரி பண்ணணும்னு இதுவரையும் எந்த ஆன்மீகத்திலேயே சொல்லுறாங்களா? அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்போ மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்றதுக்கும் இல்லை. இதுக்கு தான் மகரிஷி அகத்தாய்வில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், குணநலப்பேறு, முழுமைப்பேறுன்னு சொல்லிட்டு ஒரு தன்னிலை விளக்கம் பெறத்துக்கு தன்னை ஆய்வு செய்யணும் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இதை போல் எந்த ஆன்மீகத்திலேயாவது போதனையாக இருக்குதே தவிர சாதனையாக இல்லை. அப்போ என்ன ஆராய்ஞ்சு தன்னிலையை உணர்ந்து தன் மூலத்தை உணரக்கூடிய கல்வி இந்த வேதாத்திரியத்தில் இருக்குது. ஒரு சமுதாயத்தில் உயர்வை 4 நிலைகளில் நிச்சயிக்கிறோம். எப்படின்னா, சமுதாயத்தினுடைய தத்துவ அறிவு, விஞ்ஞான அறிவு, வாழ்வியல் அறிவு, இலக்கியம். இந்த 4ம் தான் ஒரு காலத்தில் மகான்களோ விஞ்ஞானிகளோ வரும்போது இந்த 4ல் ஒன்றை உயர்வடைய செய்கிறாங்க. ராமானுஜர் சங்கரர் வந்தபோது அத்வைத வைணவ தத்துவம் வந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்தபோது விஞ்ஞானம் வந்தது. நமது நாட்டில் ராஜாராம் மோகன் ராய் வந்தபோது ஆண்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க மனைவி உடன்கட்டை ஏறுதுன்னு அதுக்கு சதின்னு சொல்லுவாங்க. அதை அவர் வாழ்வியலில் அதை அகற்றினார். பாரதிதாசன் வந்தபோது நமது இலக்கியம் உயர்ந்தது. இதற்ற உலகில் அனைவரும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்போ தத்துவமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், இதை 4ம் கொடுக்கக்கூடியது தான் வேதாத்திரியம். இப்போ பதஞ்சலி முனிவர் கொடுத்த அஷ்டாங்க யோகத்தை 3ஆக சுருக்கி மிகவும் எளிமையாக்கி பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்காங்க. இதை அட்டாங்க யோகம்னா என்ன, 8 தானே, அதில் இவர் 3ஆக பிரிக்கிறார். முதல் 3, இடை 1, கடை 4ன்னு. அப்போ முதல் 3க்கு என்னது, யமம் நியமம் ஆசனம். அதுக்கு என்ன கொடுக்குறாரு மகரிஷி, உடற்பயிற்சி. 2வது பிராணாயாமம், உயிர் சார்ந்து, இதுக்கு காயகல்பம் நாடி சுத்தி பயிற்சியும் கொடுக்குறாங்க. 3வது பிரத்யாகாரம் தாரணை தியானம் சாமதி. ஏன்னா கடை 4ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அப்போ மனம் சார்ந்தது, இதுக்கு தியான பயிற்சி கொடுத்துருக்காங்க. பதஞ்சலி முனிவர் கொடுத்த நூல் வடிவத்திற்கு உயிர் கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. அதே போல் இந்தியாவில் பிறந்த இதிகாசங்கள் 3: ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம். அதோடு சேர்த்து 4வதாக வேதாத்திரியம். என்னங்க வேதாத்திரியத்தை போய் இதிகாசத்தில் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இதிகாசனா என்ன, மனிதன் இப்படி தான் வாழணும்னு விதிமுறையை வகுத்து இதிகாசத்தில் 2 கூறாக கொடுக்குறாங்க. என்னது, வாழ்வின் இலக்கு, காப்பியன்னு. அப்போ வாழ்வின் இலக்கு என்ன என்று எடுத்தோன்னா இயம்புவது இலக்கியம். அப்போ அந்த இலக்கியத்தை பிரித்து பாருங்கள், இலக்கு ப்ளஸ் இயம். அப்போ காப்பியம்னா என்னது, வாழ்வின் இலக்கை நோக்கி நான் வாழும்போது உடலுக்கோ மனதுக்கோ உயிருக்கோ பொருளாதாரத்திற்கோ துன்பம் இல்லாத ஒரு பாதுகாப்பு அளிப்பது தான் காப்பு ப்ளஸ் இயம் காப்பியம். இதன்படி வேதாத்திரியத்தில் இலக்கு என்ன, காப்பியம் என்ன, இலக்கு என்பது நமது வாழ்வின் நோக்கம். வாழ்வின் நோக்கம் என்பது வாழுகின்ற நீங்கள் காலத்தில் உடலுக்கென்று சில கடமைகள் இருக்குது. உயிர் வாழ்தல், உலக சுகங்களை துக்கமின்றி துய்த்தல், அறிவிலே மேன்மை அடைந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு நிறைவான வாழ்க்கை. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன் இஸ் எ பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அப்போ காப்பியம் வேதாத்திரியத்தில் எப்படி இருக்குது, வாழ்க்கை தத்துவங்கள் 12 இருக்குது இல்லைங்களா, தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இதில் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் தேவைகளும் காப்புகளும் பொதுவானது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகளும் 3 முக்கியமானது. அறிவு நிலைப்படிகள் என்ன பண்ணுது, நம்ம இலக்கை நோக்கி அழைத்து செல்லுது. அறநெறி நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. அறம் என்றால் உலகில் வாழும் உயிர்கள் துன்பப்படும் பொழுது அறிவு எழுச்சி பெற்று அறம் தோன்றியதுன்னு மகரிஷி சொல்கிறாங்க. பிற உயிர் படும் துன்பத்தை போக்குவது ஈகை. அந்த ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம். ஈகையும் ஒழுக்கத்தையும் நடைமுறைப்படுத்துறது தான் கடமை. இதிகாசனா இலக்கியமும் காப்பும் இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா வேதாத்திரியத்தில் இலக்கியமும் இருக்குது, காப்பியமும் இருக்குது. அப்போ இதை ஒரு இதிகாசனே சொல்லலாங்க இல்லைங்களா.
வாழ்ந்து கண்ட தத்துவம் அமரத்துவம் பெறுது. வற்றாத ஜீவநதி போல வற்றாத தத்துவமாக உலகெங்கும் பரவிக்கொண்டே இருக்கும் இந்த வேதாத்திரியம். ராமாயணத்தில் மண்டோதரியின் தகப்பனார் பெயர் மாயன். அவர் இந்த பிரபஞ்சத்தை 5 வார்த்தையில் அடக்கினார். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமான மூலம் ஒன்று இருக்குது. 2வது, மூலம் அசைந்த போது பிறந்தது காலம். அந்த காலத்தின் போக்கில் உருவானது எத்தனையோ கோலங்கள். ஒவ்வொரு கோலத்திலும் ஒழுங்கு நியதி என்ற சீலம் இருக்குது. சீலம் நிறைந்த இந்த கோலங்களின் தொகுப்பு தான் ஞானம். அப்போ மூலத்தில் ஆரம்பித்து நாளத்திற்கு வருபவர்கள் மெய்ஞானிகள், நாளத்தில் ஆரம்பித்து மூலத்திற்கு வருபவர்கள் விஞ்ஞானிகள். இந்த நம்ம கல்வி கற்கிறோம் இல்லைங்களா, அதில் 2 வகை இருக்குது. ஒன்று, தன்னில் தொடங்கி மூலத்தை அடைவது. இதை வேதத்தில் என்ன சொல்கிறாங்க? அகம் பிரம்மாஸ்மி. இது ஆரம்ப சாதகனுக்கு. மற்றொன்று, மூலத்தில் தொடங்கி நாளத்திற்கு வருவது. தத்துவமசி, மூலத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேணும் என்ற எண்ணம் வருபவருக்கு இந்த 2வது நிலை. தன்னில் மூலமாக உள்ள ஆத்மாவை தரிசிப்பது ஆத்ம தரிசனம். ஆத்மாவிற்கு மூலமாக பரமாத்மாவை தரிசிப்பது பரமாத்மா தரிசனம். பரமாத்மாவிற்கு மூலமாக தெய்வத்தை தரிசிப்பது தெய்வ தரிசனம். இந்த 3க்கும் வழிகாட்டுவது யாருங்க? நம்ம குரு தரிசனம். இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களும் விக்கிரகம் கருப்பாக தான் இருக்கும். சிதம்பரத்தில் நடராஜர் நடன கோலத்தில் இருப்பார். பூஜை முடிஞ்சதும் திரைய விலைக்கு உள்ளே பாருங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தா இருட்டாக இருக்கும். என்னன்னு கேட்டால் அதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ளவர்களுக்கும் சிதம்பர ரகசியம் காரணம் தெரியாது. மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, தில்லை வாழ் அந்தனன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான விளக்கமும் அவங்க சொல்ல தெரியாது. தில்லை என்றால் நமது துரியம். இப்போ ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புருவ மத்தி கிழக்கு, பிடரிக்காலம் மேற்கு, தலை உச்சி தெற்கு, கழுத்துக்கு கீழே வடக்கு. அப்போ வேதாத்திரி மகரிஷி மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு துரியத்தில் நிறுத்து உயிரையே கவனிக்க சொல்கிறார் இல்லைங்களா, அதுதான் தெற்கு பகுதி. வே டு காடு, கேட்வே டு காடுன்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்போ துரியத்தில் நின்று நீங்கள் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்னதுங்க? அதுதான் தில்லை. அதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? பிரம்மேந்திரன்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை அறிவதற்கான நுழைவு வாயில். உச்சையை தொட்டவர் தான் தில்லையில் இருக்கிறது. அதை திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது திருச்சிற்றம்பலம். அங்கேருந்து மெல்ல மெல்ல பயணித்து சந்திரன், சூரியன், பிரபஞ்சம் சுத்தவெளியாக சிவத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா அதான் தில்லை அம்பலம். துரியம் திருச்சிற்றம்பலம், சுத்தவெளி தில்லை அம்பலம். 2ற்கு மூலம் சுத்தவெளியாகிய ஆதிசிவன். அதை அறிந்தவர்களுக்கு தான் தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லைவாழ் அந்தணன் என்று சொல்லுவாங்க. அப்போ சிதம்பர ரகசியம்னா என்னது? இங்கே ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜனாக அதனுடைய மூலம் இந்த இருட்டாக இருந்ததுக்கு தான் நடராஜனை ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆடி முடித்த பிறகு இருட்டாயிடும். எப்படி? இப்போ நீங்கள் உயிர் மேலே மனசு வச்சு துரியத்தில் செய்யும் பொழுது உயிர் சுழண்டாதான் அதிலிருந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ் ஜீவகாந்தம் வரும். அப்போ அதிலேயே ஒடுங்கும்போது அங்கே இயக்கம் இல்லை. இப்போ அங்கே இயக்கம் இல்லைன்னா அங்கே அங்கே இருட்டாக தானே இருக்கும். ஜீவகாந்தம் இயக்கமே இல்லைன்னா அங்கே கும்மிருட்டு. அப்போ அத்வைத்தையும் துவைதத்தையும் ஒரே இடத்துல வைத்து காட்டிய தலம் தான் சிதம்பரம். சித்துனா உடலுக்கு அடக்கம் பெற்று இருப்பது, ஆகாசமாக விரிந்திருப்பது சிற்றம்பலம். அதாவது உடலில் வாழ்கின்ற ஜீவாத்மா சிற்றம்பலம், பிரபஞ்சமாக விரிந்திருப்பது பரமாத்மா ஆகிய தில்லையம்பலம். அந்த பரமாத்மாவோடு ஒன்றி எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என வாழ்பவர் தில்லை வாழ் அந்தனர்னு பொருள். இப்படி இறைநிலை இரட்டாக இருக்கிறது என்று எப்படி நிற்கலாம்? எந்த இடத்துல காந்தம் தன்மாற்றம் இல்லையோ அங்கே இருப்பது இருட்டு தானே. அப்போ நடராஜர் ஆடி நின்ன உடனே அங்கே இயக்கம் இல்லை இல்லையா, அப்போ காந்தம் இல்லை இல்லையா, அப்போ இருட்டு தானே இருக்கும். காந்த தன்மாற்றம் இல்லை என்றால் நாம் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, சிவனுக்கு 6 முகங்கள்னு சொல்லுவாங்க. என்னென்ன முகம்? அகோரம், ஈசானம்,
தத்புருஷம், சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம்னு சொல்லுவாங்க. அகோரனா கும்மிருட்டு, அகோரனா கும்மிருட்டு. ஈசானனா தனக்கொரு மூலம் இல்லாதது. தத்புருஷனா அறிவே தெய்வம். சத்யோஜதனா தானே எழுச்சி பெற்று இயக்கத்திற்கு வர்றது. வாமதேவனா சிறிதனும் சிறிதாக பெரிதனும் பெரிதாக இருப்பது. அதான் அந்த சிவ பரம்பொருள். திருவதனனா காந்தத்தினுடைய தன்மாற்றம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனமாக மாறக்கூடிய காந்தம். இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லிய சிவனுக்கு 6 முகங்களை வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரியத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, இறைநிலை எழுச்சி பெற்றதுக்கு காரணம் 6 தன்மைகள். கைனமேட்டிக், குயரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க்கு, ஃப்ளூயிட் மேட்டர். கைனமேட்டிக்னா என்ன? எந்த தூண்டுதலும் இல்லாமல் தானே எழுச்சி பெற்றும் தன்மை. ஈஸ்வரன் என்றால் தானே எழுச்சி பெறுவது. ஈஸ்டர், ஈஸ்வரன் சொல்கிறாங்க இல்லைங்களா, தானே எழுச்சி பெறுறதுக்கு தான். கேரிங்னா நுண்ணிய அதிர்வு. ஃப்ரீக்குவன்சி சைக்கிள் இஸ் ஏ ஃப்ரீக்குவன்சி. ஹைலி டிரான்ஸ்பரண்ட்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்ததால் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் எங்கும் தெரிந்திருப்பதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெனிட்ரேட் அண்ட் பெர்மேபிள் ஆர் அவைலபிள் இன் ஹைலி டிரான்ஸ்பரண்ட். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவும், தனக்குள்ளேயும் அது ஊடுருவ அனுமதிக்கும். இதுதான் அந்த பரமனுடைய தன்மை. மைட்டினா இந்த உலகத்தில் அதிக வலிமை உள்ள பொருள் எதுனா இவற்றை எல்லாம் தாங்குகின்ற சுத்தவெளி தான். அதுதான் வலிமை. அதுக்கு கம்பேரிட்டிவாக நீங்கள் எதையும் சொல்ல முடியாது. டார்க்குனா அனைத்திற்கும் ஆதாரமாக சர்வ வல்லமை உடைய பேராற்றல் சுத்தவெளி. அது கும்மிருட்டாக பாய்ம பொருளாக உள்ளது. டார்க் ஃப்ளூயிட் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிட் மேட்டர்னா லிக்விடு ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே திரவம் தானே. ஒரு மையூட்டு பேப்பரில் திரவத்தை வச்சிங்கன்னா அந்த பேப்பர் முழுவும் பரவும். ஆனால் லிக்விடை வச்சிங்கன்னா அது ஒரே எந்த இடத்துல வச்சிங்களோ அது அதே மாதிரி இருக்கும். இப்போ விந்துநாதத்தை எப்படி சொல்லுவாங்க? செக்ஸுவல் வைட்டுவல் ஃப்ளூயிட்னு தான் சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தை சொல்கிறது யூனிவர்ஸ் இஸ் எவர் லாஸ்டிங், எவர் இன்க்ரீஸிங். பரவுகின்ற தன்மைக்கு பாய்ம பொருள் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அப்போ சுத்தவெளியின் தன்மைகளான கைனமேட்டிக்னா தன்னெழுச்சி, கூரிங்னா நுண்ணதிர்வு, ஹைலி டிரான்ஸ்பரண்ட்னா தெளிந்த தெளிவு, மைட்டினா அதிக வல்லமை உடையது, டார்க்குனா கும்மிருட்டு, ஃப்ளூயிட் மேட்டர்னா பாய்ம பொருள்னு அர்த்தம். இந்த 6ம் பிரபஞ்சத்தில் வரும்பொழுது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என 4ஆக பிரிஞ்சிடுது. இறைநிலையிலிருந்து துகளாகி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மீண்டும் சுத்தவெளியோடு கரைந்து விடுது. இதுதான் சைவ சிந்தாந்தத்தில் சிவம், பிரம்மம், விஷ்ணு, சிவம். அது எப்படிங்க 2 இடத்துல சிவம் வருதுன்னா, முதல்ல உள்ள சிவம் ஆதி சிவம், மூலம். பிரம்மம் என்றது படைத்தல் தொழிலை செய்யக்கூடியது. விஷ்ணுன்றது காத்தல் தொழிலை செய்யுது. சிவம் என்றது அழிக்கும் ருத்ர சிவம். அப்போ எப்படி நியூட்ரான் வந்த பிற்பாடு காடு பார்ட்டிகளாக மாறுதோ அதை தான் அழிக்கும் சிவம்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவாக சொல்கிறார் இவர். அறிவியல் அனைத்திற்கும் மூலமாகிய ஒரு பொருள் ஸ்பேஸ் அண்டு கிராவிட்டி. அதனை ஆராய்ச்சியில் கண்ட உண்மை என்னென்னா, பரமணு என்ற வடிவமற்ற இறைத்துகள் இயக்கம் என்பதை 4/7/2012 உலகத்திற்கு விஞ்ஞானம் சொல்லிடுது. இப்போ கிராவிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஈர்ப்புத்தன்மை. இதை மகரிஷி ஒரு விஞ்ஞானி மாநாட்டில் கலந்துருக்கும் பொழுது கலிலியோ கண்டுபிடிச்சார் இல்லைங்களா. ஆப்பிள் கீழே விழுந்தது. அது கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னென்னா, விஞ்ஞானிகள்லாம் அது கிராவிட்டி, ஈர்ப்புத்தன்மை அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூரியனுடைய ஆரத்தை எடுத்துங்க, அதனுடைய கன அளவை கண்டுபிடிங்க. அதே போல் 9 கோள்களுக்கும் அதனுடைய கன அளவை கண்டுபிடிங்க. எதுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னா, கன அளவு அதிகமாக உள்ளது சூரியன் தானே, அதுக்கு தானே அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா கோள்களையும் அது இழுத்துருக்கணுமே, அது ஏன் இழுக்கலை அப்படின்னு கேட்டப்போ அவங்க சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது, இப்போ 9 கோள்களும் ஒன்றை சுற்றி வருது இல்லைங்களா. ஒன்றோட ஒன்று மோதாமல் இருக்கிறதுக்கும், ஒன்றுலேருந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்கும், நெருங்கி வராமல் இருப்பதுக்கும் காரணம் என்ன? அதே மாதிரி இயல்பூக்கமாக அது என்ன டேர்னிங்கில் சுற்றுதோ, என்ன டயத்தில் அதே இதை தொடர்ந்து செய்து, அதுக்கு காரணம் என்ன? ஏன் ஒன்றோட ஒன்று நெருங்கி வரல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அவங்களுக்கு
பதில் இல்லை. என்னென்னா அவர் இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. கீழே இருந்து ஒரு கல்லை மேலே எறிகிறீங்க, அது ஸ்ட்ரெயிட்டாக போகும். அதே கல் கீழே வரும்பொழுது விலகி வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து போகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆராய்ச்சியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு சுத்தவெளிக்கு சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், செல்ஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலும் தன்னிறுக்கத்தாலும் தோன்றியதான் முதல் விண்துகள், இறைத்துகள்னு சொல்கிறீங்க. அதை தான் டஸ்ட்டு பார்ட்டிகள். அதுதான் 4/7/2012 சயின்டிஸ்ட்டு கொடுத்தது. இவங்க 2012 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மகரிஷி சொல்லியாச்சு அதை, இல்லைங்களா? அப்போ அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸு தான் விண்ணாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், கோள்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அனைத்துமே சூழ்ந்து அழுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ இது ஏன் ஒன்று தன்னை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்குது? ஒன்றை நோக்கி இன்னொன்று எப்படி சுற்றுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, எப்படி ஒன்றோட ஒன்று மோதாமல் இருக்குது அப்படின்றதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார். ஒரு சூரியன்லேருந்து வரக்கூடிய விளக்கும் ஆற்றல், புதன்லேருந்து வரக்கூடிய விளக்கும் ஆற்றல், இரண்டும் மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்டை மையமாக வச்சுக்கிட்டு ஒன்றோட ஒன்று சுற்றுது. அப்போ இந்த புதனையும் இந்த சூரியனையும், அந்த புதன் மாதிரி சூரியன் மாதிரி 9 கோள்களையும் அதனுடைய மையத்துக்கு வச்சு அழுத்தி ஒன்றோடு ஒன்று மோதாமலையும் நெருங்க விடாமலையும் இருக்கிறது இந்த சுத்தவெளியினுடைய சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்னால தான் இது இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த இதை நாங்கள் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த விஞ்ஞான மாநாட்டிலே ஒத்துக்கிட்டாங்க. எதிர்வாதமே அந்த இதில் இல்லை. இப்போ இந்த சூரியன், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூரியன் வந்து ஒரு சூரிய குடும்பம். அப்போ இந்த சூரியனில் தான் புதன், சுக்கிரன், சந்திரன், குரு, செவ்வாய், சனி, ராகு, கேதுன்னு இருக்குது. இதை போல் பல சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 10,000 சூரிய குடும்பங்கள் உள்ளதாக அவங்க சொல்கிறாங்க. இதே இப்போ சூரிய குடும்பங்கள் இது போன்ற சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு மண்டலம். அப்போ சூரியன், அந்த ஒரு மண்டலத்தில் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த விளக்கும் ஆற்றல், புதன்லேருந்து வரக்கூடிய விளக்கும் ஆற்றல், இரண்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட்டாக எடுத்து சுற்றுது இல்லைங்களா? இதை எது அழுத்துது? சுத்த வெளியினுடைய சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். இதை தான் கலிலியோ வந்து பைசா கோபுரத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு வெயிட்டான ஒரு பொருள், அதை விட மிக நுண்ணிய ஒரு பொருள், ரெண்டையும் நான் பைசா கோபுரத்துலேருந்து கீழே விடுறேன், எது முன்னாடி விழும் இல்லை பின்னாடி விழும், சமமாக விழுமான்னு கேட்டதுக்கு வெயிட்டாக உள்ளது தான் முன்னாடி விழும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ரெண்டையும் போட்டப்போ ரெண்டுமே பேரலாக தான் வந்து கீழே வருது. என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் அவரும் சொன்னார். ஐன்ஸ்டைனையும் அதுதான் சொன்னார், நியூட்டனும் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் வந்து அந்த புரியாத நின்ற இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுத்த வெளியினுடைய அந்த ஸ்பேஸினுடைய சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸில் தான் அவங்க வந்து இன்னும் வராமல் இருந்தாங்க. அதை மகரிஷி தெளிவாக வந்து அதை அந்த விஞ்ஞானி கூட்டத்தில் சொன்னார். இப்போ கலிலியோ நடந்தது, கலிலியோ வந்து மேலே போட்டு வந்ததுக்கும் அந்த சூழ்ந்தழுத்தம் ஆற்றனால தான் அந்த பெரிய கல்லும் சின்ன கல்லும் ஈவனாக வருது. அதே போல் ஆப்பிள் வழுந்ததுக்கும் அந்த மேலேருந்து ஒரு சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் வந்ததுனால தான் அதை பூமியை நோக்கி அழுத்திச்சே தவிர அது வந்து கிராவிட்டியில் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சூரிய குடும்பங்கள்லாம் சேர்ந்தது ஒரு மண்டலம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அது வந்து திருமூலர் வந்து அப்போயே வந்து 1008 மண்டலங்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க பாடலில். இப்போ இந்த 1008 தான் அஷ்டோத்திரன்னு சொல்லிட்டு 108 அப்படின்னு சொல்லி நம்ம நடைமுறையில் சொல்கிறோம். இந்த 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது எப்படின்னா, இந்த மில்கிவே கேலக்சியில் 27 தொகுதி நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திர தொகுதியை சோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளாக பிரிக்கிறாங்க. அந்த 12 ராசிகளில் நவநாயகமாக இருக்கிற நவகோள்களும் அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு 48 நாள். இப்போ ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறவங்க கூட 48 நாள் விரதம் இருந்து போகிறாங்க இல்லைங்களா? 18 படி. அந்த 18 படியினுடைய விளக்கம் என்ன? 7 சக்கரங்கள், நம்ம உடலில் இருக்கிற 7 சக்கரங்கள். அதை நீங்கள் கடந்து தெற்கு பகுதியாக தில்லை பகுதியாக துரியத்துக்கு போகணும். அடுத்தது பஞ்சபூதங்கள், 6 குணங்கள். என்னென்னது? நான் உங்ககிட்ட இருக்கிற பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இதை போல் உள்ள அந்த 6 தீய குணங்களை கடந்தீங்கன்னா அப்போ 7 சக்கரங்கள்
5 பஞ்சபூதங்கள், 6 இது. இந்த 6ஐயும் நீ 12ஐயும் நீ கடந்தீங்கன்னா தான் நீங்கள் தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி அருகுணத்தில் நீங்கள் நல்ல குணமாக மாற்றணும். மாற்றின உடனே தான் இந்த பஞ்சபூதங்களை கடந்து சுத்தவெளியை போக முடியும். சுத்தவெளி போகிறதுக்கு முன்னாடி என்னதுங்க, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய ஆற்றலை அதை உணர்ந்த ஒரு குருபுரான் மூலையும் தில்லையாகிய அந்த தெற்கு பகுதியாகிய உடலுக்கு தெற்கு பகுதி இதில் வைக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற கர்மா குறையும். ஆக்னியில் ஆகாமிய கர்மமும் இதில் பிராரப்த கர்மமும் குறைஞ்சி அதிலிருந்து மன அலைச்சூழல் விரிவு அடைஞ்சு நேராக சந்திரன் சூரியன் பிரபஞ்சம் அந்த அளவுக்கு போய் அப்புறம் சுத்த வெளியோடு நீங்கள் போய் கலக்கக்கூடியது தான். அப்போ அது மாதிரி கலக்கிறது தான் அந்த 18 படியை நீங்கள் கடந்து போகும்பொழுது மேலே என்ன இருக்கும், தத்துவமசி அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ தன்னை அறிந்து தன் மூலத்தை அறியக்கூடியது தான் அங்கே ஐயப்ப சாமி கோயிலில் அந்த 18 படி தத்துவமாக இருக்குது. இதுகாரும் இந்த மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைப்பது வேதாத்திரியும் ஒரு பாலமாக இருக்கிறது என்ற சிந்தனை உரையை கேட்ட இருபால் மெய்யன்பர்களுக்கும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.